ஒரு சபையினுடைய வேலை உலகத்திலிருந்து வேறு விரிச்சு கொண்டு வந்து பரலோகத்துக்குரியவனாய் மாத்துறது. இப்ப சபை என்ன பண்ணிட்டு இருக்கு? பெரும்பாலான சபை உலகத்துல இருந்து வேறு விரிச்சு கத்தர் கொண்டு வந்தா அவனை உலகத்துல ஆசீர்வாதமா இருக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இதுவும் உங்களுக்கு கேட்கறதுக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. ஏன்? நீங்க வந்தீங்கல்ல, அதெல்லாம் விட்டுட்டு வாங்க தானே ஆண்டவர் சொன்னாரு. இப்ப இங்க என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, அந்த விட்டுட்டு வந்தீங்கல்ல அதையே நீங்க ஆவிக்குரிய விதத்துல பெற்றுக்கொள்ளலான்ட்டான். இப்ப புரியுதா உங்களுக்கு? அதாவது ஒரு பாவத்தை செய்யும் போது நரகம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த பாவத்தை என்ன செய்ய மாட்டோம். கவலைப்படாதீங்க, அதுக்கு பரிகாரம் இருக்குது. அந்த பாவத்தையும் செய்யலாம், பரிகாரத்தையும் செய்யலாம். செஞ்சுட்டா பரலோகத்துக்கு போலாம்னா இப்ப நம்ம பாவத்தை என்ன பண்ணுவோம்? தைரியமா செய்வோம் தானே. அதான் என்ன இருக்குது, நமக்கு பரிகாரம் இருக்குது. அந்த மாதிரி தான் ஒரு காலத்துல உலகத்தை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு சபைக்குள்ள வந்து இங்கிருந்து பரலோகத்துக்கு போகணுங்கிறது தான் வழி. அப்படி சபையில இருக்கிற காலத்துல உலகத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுக்கும். எதுக்கு எனக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் கண்டிப்பாய் கொடுக்கும். இப்பவும் சொல்றேன், ஆண்டவர் எங்கிட்ட விரும்புறது தரித்திரம் அல்ல, எளிமை. தரித்திரத்திற்கும் எளிமைக்கும் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. நான் இன்னைக்கு தரித்திரனா இருக்கிறதா எளிமையா ஒரு குரூப் காட்டிருச்சு. விஷயம் புரியுதா? ஆடம்பரத்தை தான் பைபிள் வெறுக்குது, எளிமையை வெறுக்கல. எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். தரித்திரம் தேவையில்லை. ஆண்டவர் தரித்திரம் இருக்க சொல்லவே ஒரு இடத்துலயும் நீ தரித்திரனா இரு பைபிள் சொல்லவே இல்லை. ஆடம்பரமா இருக்காத.